சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் நிலையில் இன்று முதல் 5000 பேருக்கு மட்டுமே ஸ்பாட் புக்கிங் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் விக்னேஷ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். விக்னேஷ், ஏற்கனவே சபரிமலையில் பக்தர்களினுடைய வசதிக்காக பல கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என நீதிமன்றம் கூறியிருந்த வேளையில் நேற்று முன்தினம் ஒரு அசம்பாவிதமும் நேரிட்டது. இந்த வேளையில் நீதிமன்றம் கேரள அரசையும் கடிந்து கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில சபரிமலையில் பக்தர்களுக்கு என்னென்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு? பிரீதா, பார்த்தோம்னா சபரிமலை ஐயப்பன் கோவில்ல நடை திறந்து இன்றோட 4ஆம் நாள் ஆகிறது. இன்றும் பாத்தீங்கன்னா கூட்டம் குறைந்தபாடு இல்ல. பக்தர்கள் நீண்ட வரிசையில 12 மணி நேரம் வரை காத்திருந்து தரிசனம் செய்யக்கூடிய சூழல் தான் ஏற்பட்டிருக்கு. இந்த சூழல்ல அதாவது நேற்று முன்தினம் பார்த்தோம்னா பெண் ஒருவர் கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்பட்டுச்சு. இதனால நேற்று கேரள உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டு கேரள நீதிமன்றம் பல்வேறு உத்தரவுகளையும் கட்டுப்பாடுகளையும் தேவஸ்வம் போர்டுக்கு விதிச்சிருக்காங்க. அதுபடி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஏற்கனவே கேரள நீதிமன்றம் தெரிவித்தது போல ஸ்பாட் புக்கிங்க்கு 70,000 பேரும், ஸ்பாட் புக்கிங்கில் 20,000 பேரும், அதே போல ஆன்லைன் புக்கிங்ல 70,000 பேர் மட்டும்தான் இந்த தரிசனத்துக்கு வரணும்னு அனுமதிக்கப்பட்ட நிலையில அதிகப்படியான கூட்டம் வந்ததுனால அந்த ஸ்பாட் புக்கிங்ல 30,000க்கும் மேற்பட்ட பக்தர்களை அனுமதிச்சதால நாள் ஒன்றுக்கு 1 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் தரிசிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இதனால கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று தேவஸ்வம் போர்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதன்படி பார்த்தோம்னா இன்று முதல் 24ஆம் தேதி வரைக்கும் ஸ்பாட் புக்கிங் வெறும் 5000 பேர் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவாங்க. அதே போல இந்த ஸ்பாட் புக்கிங் கவுண்டர்ஸும் பம்பையில இருந்து நிலக்கலுக்கு மாத்தணும். கூடுதலான கவுண்டர் அங்க திறக்கிறதுக்கு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நிலக்கல்ல இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள்லையும் இந்த பக்தர்களை அடைக்கக்கூடாது. அவர்களுக்கு தேவையான குடிநீர், உணவு, பிஸ்கட் உள்ளிட்டவைகள் விநியோகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் தேவஸ்வம் போர்டு தெரிவிச்சிருக்கு. இதன்படி பார்த்தோம்னா, அதாவது நாள் ஒன்றுக்கு 90,000 பக்தர்கள் தரிசிக்கலாம் என்ற நிலை இருந்த நிலையில தற்போது நாள் ஒன்றுக்கு 75,000 பக்தர்கள் மட்டுமே தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம குறிப்பிட்ட தேதியில குறிப்பிட்ட நேரத்துக்கு வரும் பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்குறதுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பாட் புக்கிங்ல ஒருவேளை 5000க்கு மேல புக்கிங் போகும் பட்சத்துல 5001ல இருந்து பிறகு புக் ஆகும் அனைத்து ஆன்லைன் டிக்கெட்டுகளுமே மறுநாள் தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பையும் தேவஸ்வம் போர்டு வெளியிட்டிருக்காங்க. பிரீதா, நன்றி விக்னேஷ் விவரங்களுக்கு. 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.